பட்டுக்கோட்டையில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் அதன் தேசிய தலைவர் அமித்ஷா பங்கேற்றுள்ளார். அவர் பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். करप्ट है, दोनों तमिलनाडु का नुकसान किया है और तमिलनाडु को गिराने का काम किया है. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், இது அதிமுக அது திமுக மட்டும் இல்லை. மற்றபடி தமிழகத்தில் சுரண்டுவதில் இவர்கள் இரண்டு பேருமே போட்டி போட்டுக் கொண்டு இந்த தமிழகத்தை சுரண்டி விட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014 के चुनाव में देश की जनता ने भी बहुत समय के बाद एक नई दिशा पकड़ी है. 30 साल के बाद भारतीय जनता पार्टी को पूर्ण बहुमत की सरकार दी है और श्री नरेंद्र मोदी आज देश के प्रधानमंत्री के रूप में काम कर रहे हैं. 2016 தேர்தலிலே 30 வருடங்களாக இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருந்த காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியை தேசம் தேர்ந்தெடுத்தது. मित्रों, यही शुरुआत तमिलनाडु में भी करने की जरूरत है. एक को निकालने के लिए दूसरे को लाने की जगह एक अच्छी पार्टी की सरकार बनाइए. एनडीए के नेतृत्व, भाजपा के नेतृत्व में एनडीए का जो गठबंधन है उसको तमिलनाडु की जनता एक मौका दे. இந்த துவக்கம் தமிழகத்திலும் ஏற்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் அதிமுக திமுக என்று தேர்ந்தெடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். இங்கேயும் ஒரு மாற்றத்தை துவக்கலாம். तमिलनाडु आज उद्यमशीलता की जगह, मेहनत की जगह, उद्योगों की जगह भ्रष्टाचार का प्रतीक बन गया है. தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சியை காணாமல், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணாமல் ஊழலில் நிறைந்து காணப்படுகிறது. तीनों पार्टियां जो मैदान में दिखती है, डीएमके तो 2G घोटाला, एयरसेल मैक्सेल घोटाला और कितने घोटाले डीएमके के नाम पर चढ़े हैं. कांग्रेस में चिदंबरम जी और उनके बेटे कार्ति चिदंबरम पर आय से अधिक संपत्ति और कई प्रकार के घोटाले उन पर है. और एआईडीएमके में तो जयललिता जी पर ही आय से अधिक संपत्ति का घोटाला चढ़ा हुआ है. शराब का घोटाला, रेत खनन का घोटाला, कई प्रकार के घोटाले एआईडीएमके के ऊपर है. और ये तीनों पार्टियां मिलकर तमिलनाडु की जनता का शोषण कर रही है. இன்றைக்கு திமுகவை எடுத்துக் கொள்ளுங்கள். 2G, ஏர்செல், மேக்செல் என்று பல ஊழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸை பற்றி சொல்லவே வேணாம். ஊழலின் ஊற்றுக்கண்ணு காங்கிரஸ் தான். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவியே சொத்து குவிப்பு வழக்கிலே உள்ளே சென்றுட்டு இப்ப வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கு வந்து ஊழலை தவிர வேற எதுவுமே தெரியாது. पूरे देश में कई प्रकार के भ्रष्टाचार सामने आए हैं, मगर तमिलनाडु एक ऐसा प्रदेश है जहां नए प्रकार का भ्रष्टाचार दिखने में आया है. दूध का घोटाला, बच्चों के दूध पीने के लिए जो दूध होता है वो दूध को भी एआईडीएमके ने नहीं छोड़ा है और दूध घोटाला सामने आया है. பாரதம் முழுவதும் பல்வகையான ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வித்தியாசமா பால் கொள்முதலில் கூட ஊழலை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. और रेती और अवैध खनन के लिए लगभग 20,000 करोड़ से ज्यादा रुपये का घोटाला एआईडीएमके और डीएमके के शासन के अंदर बाहर आया है. மணல் கொள்ளையிலே ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் இந்த அரசு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. मित्रों, तमिलनाडु की जनता ने 50 साल से परिवार का शासन देखा है, ये 2 पार्टियों का शासन देखा है. एक अजीब प्रकार की डेमोक्रेटिक व्यवस्था यहां देखी है जहां जिले और क्षेत्र परिवार में बांट दिए जाते हैं. ये जिला ये बेटे का, वो जिला वो बेटे का, ये जिला बेटी का, इस तरह से शासन चला है. इससे मुक्ति पाने का एक अवसर ये 2016 का चुनाव है. தமிழகம் கடந்த 50 வருடங்களாக ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த மாவட்டம் இந்த மகனுக்கு, இந்த மாவட்டம் இந்த மகனுக்கு என்று குடும்பத்தை இந்த நாட்டுடைய இந்த தமிழகத்தில் உள்ள மாநிலங்களை பிரித்து ஊழலின் மூட்டுக்கண்ணாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. आज भारतीय जनता पार्टी की सरकार 2 साल से केंद्र के अंदर चल रही है। 2 साल के अंदर नरेंद्र मोदी सरकार पर एक भी भ्रष्टाचार का घोटाला या आरोप दुनिया में किसी ने भी नहीं लगा पाए। 2 வருடங்களாக மத்தியிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஊழல் கற்ற குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு அரசை திறம்பட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். और मोदी जी की सरकार बहुत अच्छे तरीके से काम कर रही है। अभी अभी आपको मुरलीधर जी ने बताया कि तमिल मछुआरों की रक्षा के लिए नरेंद्र मोदी सरकार ने इस तरह की एक अच्छी डायलॉग श्रीलंका के साथ किया कि 2 साल के अंदर एक भी तमिल मछुआरे की हत्या श्रीलंकन नेवी नहीं कर पाई। எனக்கு சற்று முன்பு பேசிய முரளிதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மோடி அரசு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கு இடையான மீன்பிடி பகுதியிலே நம்முடைய தமிழ்நாட்டு இந்திய மீனவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவுக்கு 2 ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்காலங்களிலே அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்தது, அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் எந்தவித சித்திரவதைக்கும் துப்பாக்கி சூடுக்கும் உள்ளாக்கப்படவில்லை என்பது மோடி அரசுடைய சாதனை. नरेंद्र मोदी सरकार का काम करने के तरीके का अनुभव तमिलनाडु की जनता को अच्छे तरीके से हुआ है। जब तमिलनाडु के अंदर बाढ़ आई, यहां की सरकार सो रही थी। नरेंद्र मोदी जी स्वयं चेन्नई आकर तमिलनाडु की बाढ़ पीड़ितों के साथ खड़े रहे और 2000 करोड़ रुपया तमिलनाडु को बाढ़ के लिए दिया। தமிழக அரசுக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட பொழுது சென்னையிலே மாநில அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை உடனடியாக பார்வையிட்டு 2000 கோடி ரூபாய் உடனடிய நிவாரணமாக இந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். वो 2000 करोड़ रुपए से इंफ्रास्ट्रक्चर और बाकी सुविधाओं करने की जगह हर एक को अम्मा के नाम से चेक देने का काम एआईडीएमके की सरकार ने किया। இந்த 2000 கோடியை வாங்கி அந்த வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்தாமல் வெறும் அம்மா பேர்ல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செக் கொடுத்துட்டு இருக்காங்க. வளர்ச்சியை விட்டு நீண்ட காலமாக அந்த பகுதிக்கு பிரச்சனை ஏற்படாத அந்த வளர்ச்சியை விட்டு அம்மா பேர்ல 5000 ரூபாய் எல்லா மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. नरेंद्र मोदी सरकार 27 रुपये का चावल राइस 3 रुपये में यहां बेचती है। अम्मा 2 रुपया देकर उसको अम्मा चावल के नाम से लोगों के बीच में बांटती है।